ஹாய் காய்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போகிற எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் இந்த டவுட் இருக்கும். கூகுள் ஆட்ஸ் பெட்டரா, மெட்டா ஆட்ஸ் பெட்டரா, ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணலாமா, கூகுளில் ஆட் ரன் பண்ணலாமா? இந்த வீடியோவில் எந்த பிளாட்ஃபார்ம் லீட்ஸுக்கு பெட்டர், எந்த பிளாட்ஃபார்ம் சேல்ஸுக்கு பெட்டர் அண்ட் உங்கள் பிஸ்னஸ்க்கு எது சூட் ஆகும்னு பார்க்கலாம். மோஸ்ட் பிஸ்னஸ் பீப்புளோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் கூகுள் ஆட்ஸா மெட்டா ஆட்ஸா? ஆன்சர் ரொம்ப சிம்பிள். பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்னு ஒன்றுமே கிடையாது, கரெக்டான பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. பிகாஸ் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ்க்கு டிஃப்ரெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். லீட் ஜென்ரேஷன் பண்ணணுமா, பிராண்ட் அவேர்னஸ் வேணுமா, இல்லை சேல்ஸ் வேணுமா, கோலை பொறுத்து பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணணும். கூகுள் ஆட்ஸோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? சர்ச் இன்டென்ட். எக்ஸாம்பிள், பெஸ்ட் டென்டல் கிளினிக் நியர் மீ, ஏசி சர்வீஸ் இன் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ்னு சர்ச் பண்ணும்போது ஆல்ரெடி கஸ்டமருக்கு நீட்ஸ் இருக்கும். கூகுளில் அவங்க சொல்யூஷன் தான் தேடுவாங்க. அதனால் கூகுள் ஆட்ஸில் வர லீட்ஸ் எல்லாமே ஜென்ரலாகவே ஹையாக தான் இருக்கும். மெட்டா ஆட்ஸோட டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் யூசர் சர்ச் பண்ண வர மாட்டாங்க. என்டர்டெயின்மெண்ட்காக, ஸ்க்ராலிங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் வருவாங்க. ஸோ மெட்டா ஆட்ஸில் நீங்கள் அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணலாம், நீட்ஸ் க்ரியேட் பண்ணலாம், அப்புறம் லீட்ஸும் ஜென்ரேட் பண்ணலாம். இதுதான் மேஜரான டிஃப்ரென்ஸ். சிம்பிளாக கம்பேர் பண்ணி சொல்லணும்னா, கூகுள் கேப்சர் டிமாண்ட்ஸ் அண்ட் மெட்டா கிரியேட்ஸ் டிமாண்ட். கூகுளில் கஸ்டமர் ரெடியாக இருப்பாங்க, மெட்டாவில் கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கஸ்டமரோட ஜேர்னி ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் கேம்பெயினோட ஸ்ட்ராட்டஜியுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது கூகுள் ஆட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, கூகுள் ஆட்ஸில் லீட்ஸ் எப்போ ஜென்ரேட் ஆகுனா, உங்கள் கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி உங்கள் சர்வீஸை சர்ச் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனுக்கு டூத் பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, டேரெக்டாக கூகுளில் தான் சர்ச் பண்ணுவாங்க. பெஸ்ட் டென்டல் கிளினிக் நியர் மீன்னு சர்ச் பண்ணுவாங்க, டென்டிஸ்ட் இன் கோயம்புத்தூர்னு சர்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏசி ரிப்பேர், ஹாஸ்பிட்டல், லாயர்ஸ், ரியல் எஸ்டேட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாமே யூசர்ஸ் சர்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ கூகுள் ஆட்ஸில் அட்வான்டேஜ் என்னென்னா, கஸ்டமருக்கு ஆல்ரெடி நீட்ஸ் இருக்கும், ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கும், ஆல்ரெடி சொல்யூஷன் தேடிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் கரெக்டான டைமிங்கில் அப்பியர் ஆனால் போதும். அதனால தான் கூகுளில் வர எல்லா லீட்ஸுமே குவாலிட்டியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 100 பீப்புள் ஏசி சர்வீஸ் நியர் மீன்னு சர்ச் பண்ணுறாங்கன்னா, அவுட் ஆஃப் தட் 60 to 70 ஜென்யூன் ரெக்குயர்மெண்ட்டோட தான் சர்ச் பண்ணுவாங்க. அதனால தான் என்கொயரி கூகுள் ஆட்ஸில் குவாலிட்டியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். மெட்டா ஆட்ஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் பீப்புள் ப்ராடக்ட்டை சர்ச் பண்ண வர மாட்டாங்க. என்டர்டெயின்மெண்ட்காக வந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் பார்க்க வந்திருப்பாங்க, ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ண வந்திருப்பாங்க. ஸோ மெட்டா ஆட்ஸில் நீட்ஸ் கிரியேட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணும், அப்புறம் தான் அது லீடாக ஜென்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபேஷன் பிராண்ட் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கஸ்டமர் கூகுளில் சர்ச் பண்ணுறது சான்சஸ் கம்மி தான். பட் இன்ஸ்டாகிராமில் அட்ராக்டிவான ரீல்ஸ் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். அப்புறம் வெப்சைட் விசிட் பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் ஒரு ஜிம் ஓனராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு ஜிம் ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியா கூட இருக்காது. பட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரீல் பார்க்கும்போது மோட்டிவேட் ஆவாங்க, லீட் ஜென்ரேட் ஆகும். அதுதான் மெட்டா ஆட்ஸோட பவர். இப்போது நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்க, ரிசல்ட்டே வரல. ரீசன் பிளாட்ஃபார்மில் சிஸ்டம் தான் ப்ராப்ளமாக இருக்கும். மோஸ்ட் பிஸ்னஸஸ் இங்கே தான் ஃபெயில் ஆகுறாங்க. ராங் கிரியேட்டிவ் ஐடியாஸாக இருக்கலாம், லேண்டிங் பேஜ் இல்லாமல் இருக்கலாம், டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம சரியாக ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இந்த 3 இடத்துல எது வீக்காக இருந்தாலுமே உங்கள் கேம்பெயின் ஃபெயில் ஆகிரும். காமனான 3 மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ஒர்க் பண்ணுறது, லீட்ஸ் கன்வர்ஷனை ட்ராக் பண்ணாமல் இருக்கிறது, வந்த லீட்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. இப்போ வரைக்கும் எந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? கூகுள் வர்சஸ் மெட்டான்னு யோசிக்காதீங்க, கூகுள் ப்ளஸ் மெட்டான்னு யோசிங்க. மெட்டா ஆட்ஸ் அவேர்னஸ்க்கு வெப்சைட் உங்கள் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும், கூகுள் ஆட்ஸ் கன்வர்ஷனை க்ரியேட் பண்ணும். இதுதான் ஸ்மார்ட் ஃபனல். மாடர்ன் பிஸ்னஸ்க்கு 2 பிளாட்ஃபார்மே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குவிக்கான ரீகேப் பார்த்துடலாமா? கூகுள் ஆட்ஸ் ஹை இன்டென்ட்டான லீட்ஸுக்கு, மெட்டா ஆட்ஸ் பிராண்ட் அவேர்னஸ்க்கு. கூகுள் டிமாண்டை கேப்சர் பண்ணும், மெட்டா டிமாண்டை கிரியேட் பண்ணும். பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எப்போவுமே இன்டகிரேட்டட் ஸ்ட்ராட்டஜிலேருந்து தான் வரும். ஃபைனலாக ஒரு விஷயம், கூகுள் ஆட்ஸ் பெட்டரா, மெட்டா ஆட்ஸ் பெட்டரா? கரெக்டான ஆன்சர் என்னென்னா, டிபெண்ட்ஸ் ஆன் யோர் பிஸ்னஸ் கோல்ஸ். லீட் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூகுள் ஆட்ஸை ஸ்ட்ராங்காக டிபெண்ட் பண்ணுங்கள். பிராண்ட் பில்டிங் வேணும்னா மெட்டா ஆட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸ்கேல் பண்ண 2 பிளாட்ஃபார்மும் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஓரியன்டான வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.